தூத்துக்குடி மாவட்டம் மீனாட்சிபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரே ஒரு மனிதரான முதியவர் கந்தசாமி உயிரிழந்தார். இதையடுத்து அந்த கிராமமே ஆளில்லா கிராமமாகியுள்ளது. மீனாட்சிபுரம் கிராமம் திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் மேலசெக்காரக்குடிக்கு அடுத்து அமைந்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மீனாட்சிபுரத்தில் வாழ்ந்த மக்களின் எண்ணிக்கை 1269. படிப்படியாக இந்த ஊரின் மக்கள் தொகை குறைந்தது. இந்த ஊரில் இருந்த மக்கள் அனைவரும் பிழைப்புக்காக ஊரை காலி செய்துவிட்டு வெளியூருக்கு சென்றுவிட்டனர். இந்த ஊரில் நிலவிய தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக விவசாயம் பொய்த்து போனது. குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இதனால் மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வந்துள்ளனர். ஊரிலிருந்து மக்கள் ஒவ்வொருவராக வீடு, விவசாய நிலம் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு ஊரை காலி செய்து வெளியூர்களுக்கு சென்று குடியேறிவிட்டனர். முள்காடாக காட்சியளிக்கும் இந்த பகுதி நடுவே அமைந்துள்ள தீவு போன்ற பகுதிதான் மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம் கிராமத்திற்கு உள்ளே நுழைந்ததும் திரும்பிய திசையெங்கும் கைவிடப்பட்ட வீடுகள், காரைக்கட்டி வீடுகள், சுண்ணாம்பு வீடுகள், கூரை சாய்ப்பு, ஓட்டு சாய்ப்பு, அடுக்குத்தட்டு வீடுகள் என அடுத்தடுத்து அனாதையாகி கிடக்கிறது. குழந்தைகள் துள்ளி திரிந்த கல்விச்சாலை தற்போது குளவிகளும் குண்டர்களும் தங்குமிடமென மாறியுள்ளது. மக்கள் கூடி கழித்த பொது தொலைக்காட்சி அறை தொலைவிலிருந்து பார்த்தாலும் காட்சி தரும் அறையாகத்தான் பெயருக்கு இன்னமும் இருக்கிறது. 75 வயதான முதியவர் கந்தசாமி மட்டுமே அந்த கிராமத்தில் வசித்து வந்தார். ஊரை காலி செய்துவிட்டு சென்ற மக்கள் மீண்டும் ஊருக்கு வர வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது ஆசை நிறைவேறாமலேயே அவர் இயற்கையை எய்தியுள்ளார். அவரது இறுதிச் சடங்கு அருகிலுள்ள சிங்கத்தாக்குறிச்சியில் நடத்தப்பட்டு மீனாட்சிபுரம் கிராமத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த கிராமமே ஆளில்லா கிராமமாகியுள்ளது. நான் தான் எங்கள் நான் 3வது தலைமுறை நான் திருமூர்த்தாக இருந்தேன் அந்த கோயிலுக்கு. எங்கள் அப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ நான் பார்த்தேன், போன கொடைக்கு என் பையன்கிட்ட பாலாட்டேன், இந்தா இதை பார்த்துக்கோ, குறை சொல்ல பார்த்துக்கோ, கரெக்டாக இருந்துக்கோ, கொடை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவன் 2 குறை கொடுத்துட்டான். இல்லை இப்போ இங்கே இருந்து போரி மாறி போனவங்க இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் குச்சில் போட்டு கொடுத்தோம், பந்தல் போட்டு கொடுத்துருவியா? சரி சரி. அங்கே சாப்பாடு அங்கே நடக்கும் கோயிலில். இங்கே வந்து படுத்துக்கிடுவாங்க, இருந்துக்கிடுவாங்க. திங்கக்கிழமை வந்துருவாங்க நைட்டு, செவ்வாய் ஃபுல்லாக இருப்பாங்க, புதன்கிழமை காலையில் போயிடுவாங்க. ஆடி கூடையா இல்லை தனி? இல்லை வைகாசி மாதம் தனி கூட இந்த ஊருக்கு மட்டும் கூட. சரி சரி. எல்லாரும் வரி ஒழுங்குங்க கொடுத்துவாங்க. சரி சரி. நான் போட்ட வரியை கையில் கொடுத்துருவாங்க. இருந்து கணக்கு பார்த்துட்டு புதன்கிழமை காலையில் கிடா வெட்டி முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க. 20 ஏக்கர் நிலம் கிடக்கு. ஆமாம், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கிடக்கு. 25 ஏக்கர், 30 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர்னு அவங்களுக்கு தக்கன இடம் கிடக்கு. எல்லாம் விற்கலை. ஆமாம், இந்த காரோட்டுக்காரருக்கு 15 ஏக்கர் கிடக்கு. இப்படிலாம் காடு எல்லாருமே போட்டுட்டாங்க. கிடக்கட்டும், பார்ப்போம், விலை வந்தால் விற்போம், இல்லைன்னு கிடக்கட்டுமே அப்படின்ட்டு யாராவது விலைக்கு கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. நைச்சிக்கோ ஓ. ஆனால் மனையாக்கி யாரும் உங்கள் வரணும்னு விருப்பப்படல. படுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா வரவும் மாட்டாங்க. இங்கே வேலைக்கு எந்த தொழிலும் கிடையாது. அவங்கவுங்க பையன் அங்கங்கே போய் இருக்கிற இடத்துல இருந்து வேலைக்கு போட்டாங்க. எல்லா போய் கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனின்னு வேலைக்கு போட்டாங்க. இன்னும் அங்கேருந்து இங்கே எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. ஆமாம். சரி, அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? இது நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் இருக்கீங்க? ஆமாம். சரி, இப்போ வந்துட்டு தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. எனக்கு எந்த பயம், திருட்டு பயம், எந்த பயமும் எனக்கு கிடையாது. சரி சரி. என் பேரை சொன்னாலே யாரும் வரவும் மாட்டாங்க.
ஆமாம். பரதேசி நாய்க்கிறது ஒத்தியில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னால் போதும், வரவே மாட்டாங்க. பார்க்கணும் பார்த்து வேணும் வருவோம் அப்படிம்பாங்க. ஆமாம், ஆளுக்கு இருக்கு, பையங்க வந்திருக்காங்க அப்படியே வந்துருவாங்க. ஒரு நாள் இங்கே தங்கிக்கிறவாங்க. ஆமாம், தங்குறதுன்னா சோறு நின்னாச்சுன்னா புறப்படுவாங்க. 5 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. சரி சரி சரி. தண்ணி கிண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. சோறு பொங்குவாங்க, கறி ஆட்டுக்கறியாவது கோழிக்கறியாவது கொண்டு வருவாங்க. கறி வைப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. வேலை முடிஞ்சோடனே கிளம்பிடுவாங்க. ஆமாம், கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டு தாத்தா போயிட்டு வரோம், மாமா போயிட்டு வரோம் அப்படின்னு ரைட் போயிட்டு வாங்கப்பா. சரி. அதான் இப்போ உங்க பேர பசங்க எல்லாம் பாக்குறதா இருந்தா இப்படி அவங்களே வந்துருவாங்களா, நீங்க தான் போறீங்களா? அவங்களாம் வந்துருவாங்க, நானே போக மாட்டேன். போக மாட்டீங்க. சரி சரி சரி. பேரன் பேத்தி எல்லாரும் வந்துருவாங்க. ஓகே ஓகே. அவங்க எல்லாம் ஒரு நாளும் கேட்டது இல்லையா உங்களை? என்னத்த கேட்க போறாங்க? அவங்களே என்ன பேரன் கேட்பான், ஒருத்தன் போலீஸா இருக்கான், அந்த பேரன் கேட்பான் மாவுள்ள பேரன். சரி சரி. என்னத்தா ஒத்தியில உட்காந்துக்கிட்டு இருக்கு, அங்க வந்து அம்மா அக்கா கிட்ட சாப்பிட வச்சானே, அவன் அக்கா தான் கட்டி வச்சிருக்கு இந்த பாலாவுக்கு. சரி. கேட்டு சொல்லுவான், நான் வேண்டாப்பா, உங்க ஊர் எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஒத்தியில தான் உங்க இருக்க போறேன் அப்படின்றான். என்னதான் எங்க ஊர் பிடிக்கல இங்கேயே அப்படின்னா, நான் உங்க ஊர் பிடிக்கல அப்படின்றான். சரி. எங்கே உங்களுக்கு சொந்தமா நிலங்காணி இருக்குல்ல? நிலமரம் நான் பையங்களுக்கு கொடுத்துட்டீங்க. சரி 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 சரி. ஓகே. சக்கரை தான் விட்டு போடுவீங்களா? சரி. ரேஷன் பொருள் வாங்குறதுனால அங்கே தானா? சக்கரை தான் போவீங்க. சரி சரி ரைட்டு. ஒரே ஒரு ஆள் இருக்குன்னா உங்களால் நடக்க முடியாதவங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? நீங்க தான் போறீங்களா? நான் ரேஷன் கடை உங்களை மாதிரி ஒரு ஆள் நடுவுல இருக்காரு. சரி. நமக்கு வேண்டிய ஆளு, அவர் கவுண்டர். சரி. அவர்கிட்ட கொடுத்துருவேன். சரி ரைட்டு. அவரு நான் அரிசி வாங்கி நமக்கு கொடுத்துருவாரு. மீதி இந்த பருப்பு இருப்பு போட்டாங்கன்னா அவரு எடுத்துருவாரு. சரி. தேர்தல் நேரத்துல இங்க வந்து வாக்கு கேட்கறவங்க உண்டா? அது கண்டு செக்காடிக்காரங்க வந்துருவாங்க. பிள்ளைமாரான பிரசிடண்ட் எழுதி நிற்பாங்க, வந்துருவாங்க. இப்ப இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு யாரும் வந்து ஓட்டு கேட்டாங்க? வந்துட்டாங்க. என் மகன் கூட எல்லாரும் வந்து ஓட்டு கேட்டாங்கல்ல. ஆமா. 2006 இந்த கிராமம் வந்து மீனாட்சிபுரம் கிராமம். 2006 300 வீடு இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் குடிநீர் வசதி குறைஞ்சதுனால நிறைய பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சோன்னா 2011 தான் திருப்பியும் குடிநீர் இணைப்பு வந்ததுனால கொஞ்சம் பேர் இருந்தாங்க. திருப்பி கந்தசாமி நாயக்கர்னு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அந்த ஊரில், அவர் மனைவியோடு இருந்தார். மனைவி இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஆளாக இருந்தார். 2024 இப்போ கடந்த 27, 28 அவரும் இறந்து போனார். இப்போ இந்த கிராமம் வந்து ஆள் இல்லாத கிராமமாக இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடம் இருந்தது. அரசாங்கம் அந்த டிவி ரூமெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த கிராமம் வந்து ஒரு தனி வருவாய் கிராமம். இந்த கிராமத்துக்குன்னு தனி விவோ உண்டு. வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து கிராம நிர்வாக அலுவலர் தனி உள்ள மீனாட்சிபுரம் கிராமம் அப்படின்னு இன்றைக்கும் வருவாய் பதிவேடுகளில் இருக்குது. வருவாய்த்துறை பதிவேடுகளில் மீனாட்சிபுரம் கிராமம் அப்படின்னு இருக்குது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் செக்காரக்குடி 2 அப்படின்னு மாற்றிருக்காங்க. மீனாட்சிபுரம் கிராமத்தில் ஆள் இல்லை அப்படின்னால மீனாட்சிபுரம் வருவாய் கிராமத்தை செக்காரக்குடி 2ன்னு மாற்றிருக்காங்க. மாற்றி விவோவும் இங்கே கிடையாது, அதையும் செக்காரக்குடியிலே வச்சுக்கிட்டாங்க. செக்காரக்குடியில் ஒரு விவோ 2 விவோ இருக்காங்க. இந்த கிராமத்தில் தான் முதல்ல இருந்தது. இந்த கிராமமும் சொக்கலிங்கபுரம் கிராமமும் சேர்ந்து மீனாட்சிபுரம் வருவாய் கிராமம் அப்படின்னு இருந்தது. இவ்வளோ செழிப்பாக இருந்தது. இங்கே செக்காரக்குடி பொதுமக்கள் தான் இங்கே வேலை தேடி இங்கே தான் வருவாங்க. விவசாய வேலைக்கெல்லாம் அங்கே வருவாங்க. பெரிய பெரிய பண்ணையார்கள்லாம் அங்கே இருந்தாங்க. செழிப்பான கிராமம். ஒரு குடிநீர் இல்லாததுனால போயிடுச்சு. திரும்பியும் இந்த கிராமம் பழைய மாதிரி வரும் அப்படின்னு நம்புகிறோம். சக்கரக்குடி, நடுச்சக்கரக்குடி, கீழே சக்கரக்குடி, சொக்கலிங்கபுரத்து தாய் கிராமம் வந்து மீனாட்சிபுரம். அந்த மீனாட்சிபுரத்தில் 20 குடும்பம் இருந்துச்சு முந்தி, 15 வருஷத்துக்கு முந்தி. ஆனால் ரோடு வசதி, தண்ணி வசதி, ஸ்கூல் வசதி, கடை அணிகளுக்கு போகிறதுக்கு இடம் வசதி இல்லாமல் கீழே சரோடி தான் வருவாங்க. எல்லாத்துக்குமே கீழே சரோடி தான் பஸ் ஏறணும், கீழே சரோடி தான் கடைக்கு வரணும், கீழே சரோடி தான் பஸ்ஸுக்கும் வரணும், ஸ்கூலுக்கும் அங்கே தான் வரணும். தண்ணிக்கு போகிறதா இருந்தால் சொக்கலிங்கபுரம் போகணும், நல்ல தண்ணி குடி தண்ணிக்கு போகிறதா இருந்தாக்கி. அப்படி இருக்க சமயத்தில் அவங்களுக்கு வசதி இல்லாத காரணத்தினால அவங்க எந்தெந்த ஊரில் போய் பிழைக்கணும் அந்த மாதிரி போயிட்டாங்க. எங்கள் கிராமத்துக்கும் வந்திருக்காங்க, 10-20 குடும்பம் வந்திருக்காங்க நடுச்சக்கரக்குடிக்கு. இப்போ ஒரே ஒரு தாத்தா கடைசி வரைக்கும் 10 வருஷமாக தனி மனுஷனாக இருந்தார் அந்த ஊரில். ஒரு தாத்தா பரதேசி நாயக்கர்னு, அந்த தாத்தா இப்போ 4 நாளைக்கு முந்தைய இறந்து போயிட்டாரு. இப்போ தண்ணி வசதி இருக்குது, பஸ் வசதி கிடையாது, ஸ்கூல் கிடையாது, மனுஷர் யாருமே கிடையாது. தனி கிராமமாக இருக்குது, ரோடு வசதி எல்லாமே இருக்குது. இப்போ அந்த ஊருக்கு பஸ் வசதி கொடுத்தாங்கன்னா, எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே போய் இருப்போம். எங்களுக்கு சொந்த வீடுகளும் கிடையாது. கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் அங்கே இருப்போம். தேங்க்யூ. பாக்கியலட்சுமி.